நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 ஆண்டுகளில் எத்தனையோ காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. நபியாக ஆன பிறகு உள்ளது எத்தனையோ பேச்சுகளை பேசியிருக்கிறார்கள். அவங்க செஞ்ச எல்லா காரியங்களையும், அவங்க பேசின எல்லா பேச்சுக்களையும் மார்க்கம் என்று, மார்க்க சட்டம் என்று உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு குரூப்பாவது ஒத்துக்கொண்டிருக்கிறதா? இதை நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம மதுஹபுக்காரங்க, இந்த தரிகாக்காரங்க அல்லது ஷியாக்களோ வேறு எந்த ஒரு குரூப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு செயலையாக சொல்லி இது மார்க்கமான்னு கேட்டால் அனைத்தையும் மார்க்கம்னு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க, சொன்னது இல்லை. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுவதாக இருந்தால் ஒட்டகத்தில் போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஆதாரம் தேட வேண்டியதில்லை, அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு மதுஹபுக்காரர்கிட்ட, ஒரு ஜாக்குக்காரர்கிட்ட அல்லது ஒரு ஜமாத் இஸ்லாமி, ஒரு தப்லீக்குக்காரர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, ஒட்டகத்தில் போகிறது சுன்னத்து அப்படின்னு சொல்லலாமான்னு கேளுங்க. இப்போ ரசூலுல்லாஹ் செஞ்சது எல்லாம் மார்க்கமாகணும்னா என்ன செய்யணும்? அது சுன்னத்தான்னு கேளுங்க. அது சுன்னத்து இல்லைன்றுவாங்க. ஒட்டகத்தில் போகிற சுன்னத்துன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு குரூப்பாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போனது உண்மை, ஒட்டகத்தில் குதிரையில் போனது உண்மை. ஆனால் அது சுன்னத்து என்று, அதுவும் நபியாக போன பிறகு, நபியாவது முந்தின காரியம் கூட இல்லை, நபியாக ஆன பிறகு கூட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒட்டகத்தில் தான் போயிருக்கிறார்கள், வேறு எந்த ஒரு வாகனத்தை அவங்க பயன்படுத்தியது இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இவங்க மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்ச எல்லா மார்க்கமாக இருந்தால் அப்போ அவங்க ஒட்டகத்தில் அவங்க போனதுனால நம்மளும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, என்ன செய்யணும்? ஒட்டகத்தில் போகணும். இப்படி ஒருத்தருமே சொல்லலை. ஏன் சொல்லலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறோம், இதை சுன்னத்து என்று ஏன் ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் இந்த மதுஹப் தேவையாங்கிற அடங்கி இருக்கிறது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமை உணவு தான் சாப்பிட்டுருக்கிறார்கள். அவங்க உணவு என்னது? கோதுமை தான் சாப்பிட்ருக்காங்க. அவங்க அரிசி சாப்பிடலை, கிடைக்கல, அங்கே இல்லை. அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன இல்லை, அந்த ஊரில் அரிசி கிடையாது. இந்த மாதிரி ஏற்றுமதி செய்யக்கூடிய அம்சமெல்லாம் அங்கே இருக்கலை. அரிசி சாப்பிட்டதுக்கு ஒரு ஆதாரமும் கிடைக்கவும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசி சாப்பிட்ட காரணத்தினால, நம்மளும் கோதுமை சாப்பிட்டதுனால, கோதுமை தான் சாப்பிட்ருக்கிறார் என்ற காரணத்தினால நம்மளும் என்ன செய்யணும்? கோதுமை தான் சாப்பிட்ற சுன்னத்து அப்படின்னு ஒருத்தராக சொன்னாங்களா? ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம அணிகிறது மாதிரியான ஆடைகள்லாம் அந்த காலத்தில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துணியை தான் நினைஞ்சிட்டாங்க, போத்திக்கிட்டு இருந்தாங்க. போத்தலாமல் அனுமதிக்கப்பட்டதுன்னு என்ன சொல்லுவாங்களே தவிர அது சுன்னத்து என்று, மார்க்கம் என்று சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்மளும் போர்வை தான் போத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்படி நிறைய அவங்க வாழ்க்கையில் நடந்த எத்தனை விஷயங்கள் நம்ம எடுத்து, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு, அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அந்த சாம்பலை பூசி அந்த ரத்தம் ஓடுவதை பத்ர் போர், உஹது போரில் அது செஞ்சாங்கன்னு தெரியும், நமக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ ஒருத்தர் காயம் ஏற்பட்டால் சாம்பலை பூச வேண்டும், அதான் சுன்னத்து அப்படின்னு ஒருத்தராக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒருத்தராவது சொல்லணுமா இல்லையா? ஒரு குரூப்பாவது இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கி இருக்குது. என்ன விளங்கி இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களில் எது வஹீயில் இருக்கிறதோ அதான் மார்க்கம். வஹீ இல்லாமல் ஊர் வழக்கப்படி செஞ்சதெல்லாம் என்னவாகாது? மார்க்கம் ஆகாதுன்னு அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கையை தூக்குனா அது தூக்குற சுன்னத்துன்னு ஒத்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ்னு 33 தடவை தஸ்பீஹ் செய்ய சொன்னால் அது சுன்னத்துன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணாங்க, அது மாதிரி செய்யுங்கன்னு கேட்டால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? அது சுன்னத்து இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏன் சுன்னத்து இல்லை? இது ஏன் சுன்னத்து, அது ஏன் சுன்னத்து இல்லை? அவங்களுடைய சில செயல்கள் சுன்னத்தாக ஆகிறது, சில செயல்கள் சுன்னத்தாக ஆவது இல்லை. இப்படி ஒருத்தரும் சொல்வதும் இல்லை. ஒரு குரூப்பாவது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் செஞ்சது கன்ஃபார்மாக தெரிஞ்சு கூட அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒட்டகத்தில் போனதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம், ஏன் சம்பந்தம் இல்லை? அது வஹீயில் சொல்லப்பட்டது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 நிலை இருந்தது. ஒன்று அல்லாஹ்விடமிருந்து வர்ற வஹீயின் அடிப்படையில் சொல்வது, செயல்படுவது. மற்ற விஷயங்களில் அவங்க ஊர் உலகத்தில் என்ன பழக்கம் இருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்வது. இப்படி 2 மேட்டர் இருக்கிறது. அப்போ எதெல்லாம் வஹீ இல்லாமல் அவங்களுடைய அந்த ஊர் வழக்கப்படி அவங்க செஞ்சாங்களோ அது மார்க்கம் இல்லைங்கிறோம். இதுதான் காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது.
இந்த ஒட்டகத்தில் போகிறதுக்கு அல்லாட்ட ஒட்டகத்தில் போட்டு வகி வந்திருக்குமா? வரல. ஏன் இது வகி இல்லைங்கிறோம்? வகி இல்லைங்கிறதுக்கு நிறைய நிறைய ஆதாரங்கள் நமக்கே தெரிகிறது. நபி ஆகுறதுக்கு முந்தி ஒட்டகத்தில் போயிருக்கிறாங்க. வகி நபி ஆகுறதுக்கு முந்தி இருந்த கையை உசத்தி தக்பீர்லாம் கட்டலை. நபி ஆகுறதுக்கு முன்னாடி ரசூல்லா என்ன பண்ணியிருக்காங்க? ஒட்டகத்தெல்லாம் போனாங்க. அவங்க மட்டும் போகல, எதிரியும் தான் போனான். ரசூல்லா மட்டும் ஒட்டகத்தில் போகல, அவங்களுடைய எதிரிகள் இதில் தான் போனா, ஒட்டகத்தில் போனா. இது வகியில் உள்ளதில்ல. அந்த ஊரில் உள்ள வழக்கத்தை அவங்க இந்த காலத்தில் அவங்க வாழ்ந்துருந்தா காரில் தான் போயிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த காலத்தில் வாழ்ந்துருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? ஒரு சைக்கிள்லையோ ஒரு மோட்டர் பைக்கிலையோ ஒரு கார்லையோ பஸ்லேயோ தான் போயிருப்பாங்களே தவிர இந்த காலத்தில் போய் ஒட்டகத்தில் போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. ஏன்? ஒவ்வொரு மனிதரும் அவரவர் வாழ்கிற ஊர்லையும் காலத்திலையும் என்ன உலக வசதிகள் இருக்கிறதோ அதை தான் பயன்படுத்தி கொள்வார். இது இயற்கையாக உள்ளது. இதுக்கு வகியெல்லாம் வர வேண்டியது கிடையாது. இது வகியில் தீர்மானிக்கிறதும் கிடையாது. அதில் தடுக்கப்பட்டது மட்டும் வகியில் வரும். இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, எதை வேண்டாலும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பண்ணியை சாப்பிடாதீங்க, நாயை சாப்பிடாதீங்கன்னு இப்படி என்ன செய்யலாம்? சில அனுமதிக்கப்பட்டதில் தடை செய்யலாமே தவிர மற்றதெல்லாம் எப்படி தான் இருக்கு? அந்தந்த ஊரில் என்ன இருக்குதோ அதை தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லு செயல்லையே வகியை எடுத்துக்கிறன்னு வகியை எடுத்துக்கூடாதுன்னு பிரிக்கிறோமே. அப்போ வகியே இல்லாதவங்க எது இப்படி மார்க்கமாகும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இதில் அனைத்து மார்க்கமாகலையே. அப்போ அபு ஹனீஃபாவுக்கு வகி வந்துச்சா? அபூபக்கருக்கு வகி வந்துச்சா? அதுக்கு பிந்தி வந்த எந்த உலமாக்காவது வகி வருமா? அப்போ 100% வகி வரலையே, 1% கூட வகி வரலையே. அப்போ வகி வந்த ஒருத்தரையே ரெண்டாக பிரிக்கிறீங்க நீங்கள். யாருக்கு வகி வருகிறதோ வந்ததோ அவங்களே ரெண்டாக பிரித்து அவங்களுடைய ஒரு செயலை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இன்னொரு செயலை நாங்கள் மார்க்கம்னு சொல்ல மாட்டோம், இப்படி வெளிப்படையாக அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்படி தான் நடக்கிறாங்க. இதெல்லாம் சுன்னத்துன்னு அவனு சொன்னது கிடையாது. அவங்களுடைய உலக நடவடிக்கைகள்லாம் பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே சுன்னத்துன்னு சொன்னதே கிடையாது. ஒரு குரூப்பில் கூட இதை சுன்னத்துன்னு சொன்னதே கிடையாது. அப்போ நம்ம இதில் இந்த ஒரு விஷயத்தில் தான் உண்மை விளங்கிடு. வேறு ஆதாரம் நீ காட்ட வேண்டியது இல்லை. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதற்கு அவங்களே அனைவருமே ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பெரிய ஆதாரங்க. ஒத்துக்கிறாத ஒன்று ஆதாரமாக காட்டுறதை விட அவனே இதை ஒத்துக்கொண்டிருக்கிறானோ அதையே ஆதாரமாக காட்டி நீ ரசூல்லா விஷயத்தில் எப்படி நடக்கிற, அப்போ ரசூல்லாவுடைய விஷயத்தில் அனைத்து நீ மார்க்கம்னு சொல்ல மாட்டேங்கிற. சில விஷயத்தை மார்க்கம்னு ஒத்துக்கிற, சில விஷயத்தை மார்க்கம் இல்லைன்னு சொல்கிற. அதுக்கு என்ன காரணம்? இது தான் காரணம். இது வஹி இல்லை, இது அல்லாஹ்விலிருந்து உத்தரவு செஞ்ச காரியம் இல்லை, அவங்களா செஞ்சுக்கிட்ட காரியம் இப்படின்னு விளங்கி வச்சிருக்கீங்களப்பா. அப்போ எப்படி ஒரு சஹாபி சொன்னது மார்க்கம் ஆகும்? அவர் சொன்னதில் அதெல்லாம் வஹியில் வந்துச்சா? எதையெல்லாம் மார்க்கம் நீ சொல்லுகிறாயோ அது வஹியா வந்துச்சான்னு கேட்டால் முடிஞ்சு வச்சுக்காத. வேற தலீலோ ஆதாரம் ஒன்றும் வேண்டியதில்லை. அப்போ இதை நம்ம இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 நிலை இருக்கிறது என்பதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டாமலேயே அனைத்து குரூப்புகளும் அவங்க செயல்படுத்தி வருகிறார்கள். இது பெரிய ஆதாரமாக எடுத்து காட்ட வேண்டிய தேவையே இல்லை. அவங்கவுங்களே செயல்படுத்துறதுல வச்சு நம்ம என்ன செய்யலாம், கேள்விகளை கேட்கலாம். அப்போ நீங்கள் இந்த மதுஹப் எந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாமல் ஆதாரத்தை யார் சொன்னாலும் சரி தான் இந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியதான். வேற ஒரு ஆதாரம் இதை நீ ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்து மார்க்கம்னு நீ ஒத்துக்கிட்டு இருக்கிறியா? ஏன் சில விஷயத்தை நீ மார்க்கம்ங்கிற, சில விஷயத்தையும் நீ மார்க்கம் இல்லைங்கிற அவன்கிட்ட கேட்டோம்னா அவன் சிந்தனை கூர்மையாகும். ஆமாம், நம்ம ஏன் இதை பிடிச்சி மார்க்கங்கிறோம், இதை பிடிச்சி ரெண்டு ரசூல்லா செய்யத்தானே செஞ்சுருக்கிறாங்க, அது என்ன வித்தியா விளங்காட்டா அப்போ சொல்லணும். ஏன் அப்படி செய்கிறோம்னு கேட்டால் இது வஹீல, இது அல்லாஹ்விலிருந்து நமக்கு தெரிகிறது. ஏன்னா கையை தூக்குற சும்மா அதுக்கு முன்னாடி தூக்கிட்டு இருக்கல, ராமசாமியெல்லாம் தூக்கிட்டு இருக்கல, இவங்க ஒரு இபாதத்தில் கொண்டா இப்படி தூக்கி காட்டுறாங்கன்னா அது அங்கேருந்து வஹீலேருந்து வந்திருக்குது, விளங்குது. அப்போ வஹீலேருந்து வந்தது என்று எதெல்லாம் நமக்கு தெரிகிறதோ அதையெல்லாம் சுன்னத்து என்றோ ஃபர்லு என்றோ மார்க்கத்தில் விரும்பத்தக்கது என்றோ நம்ம சொல்லிக் கொள்கிறோம். எதுக்கு வஹி வஹீல வந்தது என்று இல்லையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இது ஒரு பெரிய ஆதாரமாக நம்ம காட்டிட வேண்டியது. இது போக இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது சொல்லாட்டா கூட நமக்கு விளங்குது, ரெண்டு நிலை இருக்குதுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டான் பாருங்க, அதை வச்சே நம்ம நிரூபிச்சிடலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய பேச்சு செயல் எல்லாமே 2 நிலையில் இருக்கிறது, நான் ரசூல் என்ற அந்த பொறுப்பில் செய்வதை தான் என்ன செய்யணும், நீங்கள் ஏற்றுக்கிறணும். ரசூல் என்ற முறைகள் இல்லாமல் நான் செய்வதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கிறக்கூடாது. இதுக்கு பெரிய ஒரு நம்ம லாஜிக்காகவும் நம்ம புரிஞ்சுக்கிடலாமுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கார். அவர் செய்கிற காரியம், அவர் வீட்டில் சோறு திங்கிறாரு, முதலமைச்சர் என்ற அடிப்படையில் சோறு திங்கிறாரு. அவர் சோறு திங்கிறது பார்க்குறோம். அவர் முதல்வராக சோறு திங்கிறாருன்னு சொல்லுவீங்களா? அவர் முதல்வராக இல்லாட்டாலும் திம்பார். அப்போ திங்கும் போது முதல்வராக இருக்கிறார், உண்மைதான். முதல்வர் என்ற அடிப்படையில் அவர் சோறு திங்கிறாரு இல்லை.
அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒரு உத்தரவு போடுறாரு 3.5% ஒதுக்கிங்கிறாரு. இது முதல்வர் முறையில் சொல்கிறாரு. 3% இடஒதுக்கீடுன்னு சொன்னால் நம்ம என்ன விளங்கிக்கிறோம், சொல்லும்போதே இது நான் முதல்வர் என்ற முறையில் சொல்கிறேன், நான் குடும்ப தலைவன் என்கிற முறையில் சோர்ந்தீங்கிறேன்னு சொல்லிட்டா செய்வாங்க. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவர் மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறாரு, நான் இப்போது மனைவி மக்களோட மனிதன் என்ற முறையில் தான் சந்தோஷமாக இருக்கிறேன், முதல்வர் என்ற முறையில் இப்படி யாரும் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. நம்மளே பிரிச்சிருவோம். ஒவ்வொரு மனிதருக்கு என்ன இருக்கிறது, அந்த பொறுப்பின் அடிப்படையில் செய்கிற காரியமா அல்லது இந்த பொறுப்பு இல்லாட்டாலும் அவர் செய்யக்கூடிய காரியமா அப்படின்னு பிரித்து பார்த்து, இது முதல்வர் என்ற அடிப்படையில் மன்மோகன் சிங் தலப்பா கட்டியிருக்கிறார், அது பிரதமர் என்ற அடிப்படையில் கட்டியிருக்காரு. அவர் தலப்பா கட்டியிருக்கிறார், பிரதமராக இருக்கிறாருங்கிற உண்மையை தவிர அவர் கட்டியிருக்கிற தலப்பா முதல்வருங்கிற முறையிலையா கிடையாது. இவர் போட்டுக்கிற மஞ்சள் துண்டு முதல்வருங்கிற முறையிலையா, அதெல்லாம் கிடையாது. முதல்வர் அவருக்கு அந்த துண்டு பிடிச்சிருக்கு போடுறாரு தவிர முதல்வர் என்கிற முறையில் போடுவது என்ன நமக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? எது அரசு சம்பந்தப்பட்டதாக இருக்குதோ, எது நிர்வாக சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ அது சம்பந்தமாக அவர் ஒன்றை சொல்வாரையானால் அவர் எதுவாக சொல்கிறான்னு அர்த்தம், முதல்வர் என்ற முறையில் சொல்கிறான்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒருத்தர் 2 தான் இருக்கணும், இல்லை 100 கூட இருக்கலாம். திமுக கட்சியில் போய் ஒன்று சொன்னால் கட்சி தலைவருங்க முறையில் அவர் சொல்லுவார், முதல்வராகவும் சொல்ல மாட்டார், பொதுமக்களாகவும் சொல்ல மாட்டார், வேட்பாளர் அறிவிக்கிறார், 120 தொகுதிக்கு வேட்பாளருங்கிறாரு. இது முதல்வராக அறிவிக்கிறாரு அல்ல சராசரி மனிதனாக அறிவிக்கிறாரு? இல்லை, அவர் ஒரு கட்சியுடைய தலைவர்னு ஒரு அந்தஸ்து அவருக்கு இருக்கிறது. அந்த செயலை பார்ப்போம். இது திமுக தலைவராக அறிவிக்கிறாரு, இது முதல்வராக அறிவிக்கிறாரு, இது சாதாரண ஒரு மனிதனை போல அவர் என்ன செய்கிறாரு, நடந்து கொள்கிறாரு. இப்படின்ற மாதிரி என்ன செய்வோம், ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து வழங்கி கொள்கிறோம். இப்படி தான் ரசூலுல்லாஹ் வழங்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 நிலை இருக்குது என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக உலக வாழ்க்கையிலேயே அது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். இப்போ இது ஒன்றாச்சா, ஆனால் ஆதாரம் வேறு தெளிவாக இருக்குது. என்ன ஆதாரம், உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஆதாரம் தான் அது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவாங்க இல்லையா, மதீனாவுக்கு போகும் பொழுது அங்கே உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, பேரிச்சமரத்தில் ஒரு புதுமையான முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆண் மரம் பெண் மரம் எடுத்து அதனுடைய பாலையை வெட்டி இதனுடைய பாலையோட ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்வாங்க, அதன் மூலமாக ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் நல்ல ஒரு மகசூல்லாம் நல்லா கிடைத்து கொண்டு இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் அந்த மாதிரியான பேரிச்சம்பழம் அவங்க இருக்கிற ஏரியாவில் கிடையாது. அப்போ எல்லாம் முள்ளு செடி அந்த மாதிரி தான் அப்போ இருந்தது. இப்போ பேரிச்சம்பழம் இருக்கான்னு நமக்கு தெரியலை. அந்த காலத்தில் இந்த மாதிரி முறையை அவங்க அறிந்தது இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, மரத்தை வச்சா அது வளைஞ்சிட்டு போகும், இது அறுத்து அதில் சேர்த்து, இது என்ன ஒரு அவங்களுக்கு புரியலை. இந்த விவசாயம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு என்ன செய்யலை, புரியலை. அதனுடைய ஒரு தர்க்க ரீதியான காரணமோ அல்லது அதனுடைய சயின்டிஃபிக்கான காரணமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வகையில் உள்ளதானே தெரியும். அது பார்க்குறாங்க, இது நல்லா தெரியல. ஓகே, சும்மா மரத்தை வச்சா தன்னால் முளைச்சிட்டு போகுது, இதுக்கு போட்டுட்டு இதை வெட்டி அதில் சேர்த்து அதை தூக்கி இதில் சேர்த்து, இது தேவையான ஒரு காரியமானு சொல்லி என்ன செய்கிறாங்க, இதை நீங்கள் லவ்லம் தஃபாலு, இதை விட்டுடலாமே, இது தேவையில்லை, சும்மா இயற்கையாக விட்டுருங்களேன், அது பாட்டு வளர்ந்துருமே அப்படிங்கிறாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இது ரசூலாக தான் சொல்கிறாங்க, மனிதராக சொல்லலை. என்னவா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலாகத்தான் இந்த உத்தரவு போடுறாங்கன்னு நினைத்து கொண்டு அவங்கெல்லாம் விட்டுடுறாங்க. விட்ட உடனே அப்படியே அந்த அந்த செயல் பல நாள் விட்டுருவாங்கல்ல, ரொம்ப நாளைக்கு அவங்க அந்த காரியத்தை செய்யலைன்னு பேரிச்ச மரத்தை பார்க்குறாங்க. அந்த வருஷம் மகசூல் குறைஞ்சி போச்சு. எப்பவும் எவ்வளோ மகசூல் கிடைக்குமோ அவ்வளோ கிடைக்கல, குறைஞ்சி போச்சு. வழக்கமான அவங்க ஒரு அனுபவத்தினால கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னால் விவசாயிகள் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்துருப்பாங்க. இந்த ஒரு டெக்னிக்கில் அதிக பலன் கிடைச்சவுடனே இது ஒரு நல்ல முறைன்னு அப்படி தான் அறிஞ்சிருப்பாங்க. அது மூடத்தனமாக அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. பரம்பரையாக பல மாதிரி செஞ்சு பார்த்து அதிலேருந்து கண்ட அனுபவத்தை அவங்க செஞ்சாங்க. இவங்க நினச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அதை விட ஒரு வகையில் சிறந்த முறையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு செஞ்சால் ரிசல்ட் என்னவாச்சு, மோசமாக போச்சு. எப்பவும் உற்பத்தி ஆவதை விட பேரிச்சம்பழத்தினுடைய மகசூல் ரொம்ப குறைவாகிவிட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்படி பார்க்குறாங்களா, பேரிச்சம்பழம்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த நாட்டுடைய பொருளாதாரமே பேரிச்சம்பழம் தான். அந்த நாட்டுடைய பொருளாதாரமே இதில் தான் அடங்கியிருக்குது. பேரிச்சம்பழம் ஒட்டகப்பால் தான், வேற ஒரு கமர்ஷியலாக எந்த ஒரு பொருளும் அங்கே கிடையாது. அப்போ பேரிச்சம்பழம் குறைஞ்சா ஒட்டுமொத்த நாட்டுடைய பொருளாதாரமாக நாசமாகி போயிடும். அப்போ பார்க்குறாங்க பேரிச்சம்பழம்லாம் ரொம்ப உற்பத்தி குறைஞ்சிருக்கிறது, பெரிய பாதிப்பு ஏற்படும் உடனே தெரிகிறது. அப்போ கேட்குறாங்க, மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு உங்கள் பேரிச்சம்பழத்துக்கு, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி இப்படி குறைஞ்சி போச்சு? ஏன்னா இது இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நடந்ததுதான் யாவும் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியல. இது பல மாதங்க ஒரு பேரிச்சம்பழம் உற்பத்தி செய்கிறாருந்தா ஒரு 6 மாதமாக அது ஆகும்ல, பூத்து காய்ச்சி குங்குறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முந்தி எவ்வளோ நாள் ஆகும்னு எடுக்கும் தெரியல. ஒரு 6 மாதம் ஆகும் என்று இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய அவங்க சொன்னது ரிசல்ட் இப்போ தான் பார்க்குறாங்க.
6 மாதத்துக்கு முந்தைய இந்த மாதிரி செய்யாதேன்னு சொல்லியிருந்தா தான் இப்போ பேரிச்சம்பழம் குறைவாக இருக்கிறது தெரியும். அதனால காரணம் அவங்களுக்கு மறந்து போச்சு. என்ன செய்கிறாங்க, மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு உங்கள் பேரிச்சம்பழத்துக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள்லாம், என்ன ஆச்சா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு அப்போ தான் ஞாபகப்படுத்துகிறாங்க. நீங்கள் தான் இதெல்லாம் நாங்கள் ஒரு முறையை நாங்கள் அனுபவத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அது தப்புன்னு சொல்லி நினைச்சிங்க, நீங்கள் விட சொன்னீங்க விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, இல்லையே நான் தீனு விஷயமா சொன்னதான் நீங்கள் கேட்கணும், நான் என்ன விவசாயியா, விவசாயத்தை சொல்லித்தர்றக்க நான் வந்திருக்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, நான் தீன் சம்பந்தமாக எதையாவது சொன்னால் தான் நீங்கள் கேட்கணுமே தவிர துன்யா சம்பந்தமாக சொன்னால் உங்கள் அனுபவம் என்னை விட அதிகம் அப்படின்னு, அந்தும் ஆலமும் பியாமரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய காரியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால், இதில் முஸ்லீமில் 4356, 4357, 4358 வரிசையாக 3 ஹதீஸ். இந்த 3 ஹதீஸில் என்னென்ன வார்த்தைகள்லாம், 3 ஹதீஸ் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், ஒன்றில் இடம்பெறாத கூடுதல் வார்த்தை இன்னொன்றில் இடம்பெறுகிறது, ஒவ்வொன்றிலையும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, 58 சொல்லும் பொழுது, உங்களுடைய துன்யாவுடைய காரியம் உங்களுக்குத்தான் நன்கு தெரியும், நான் விவசாயத்தையோ வியாபாரத்தையோ சொல்லித்தரக்கு நான் வரவில்லை, மார்க்க அடிப்படையில் நீங்கள் என்ன செஞ்சால் வெற்றி பெறுவீர்கள் அதை சொல்லித்தரதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அதில் சொல்லி போடுறாங்க. 57 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 4357 நான் துன்யாவுடைய காரியமாக உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் அதை செஞ்சிரு, தீனுடைய காரியமாக இதை அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக நான் ஏதாவது உங்களுக்கு கட்டளையிட்டால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், இயன்ற அளவுக்கு அதை செய்யுங்கள். அது கூட எல்லாத்தையும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் தீன் விஷயமா ஒன்று சொல்கிறாங்க, முடிஞ்சால் தானே செய்ய முடியும், முடியலைன்னா விட்டுடலாம்ல. அப்போ தீன் விஷயமாக உங்களுக்கு நான் ஒரு கட்டளையிட்டேனே ஆனால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், முடிந்த அளவுக்கு அதை செயல்படுத்துங்கள். ஆனால் வைதா அமர்த்துக்கும் மின்னமரி துன்யாக்கும், துன்யாவுடைய விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு கட்டளையிட்டேனே ஆனால் நீங்கள் உங்கள் விஷயம் உங்களுக்கு தான் நன்கு தெரியும், அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது நன்மை என்று உங்களுக்கு தெரிந்தால் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நான் துன்யா விஷயமாக ஒன்று சொல்லி அது ரிசல்ட்லாம் கரெக்டாக இருக்குது நல்லதுதான்னு தெரிய வந்தால் அப்போ என்ன செஞ்சுக்கிறங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்னேங்கிறக்கா நீ எடுக்க தேவையில்லை, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளும் அதை வித்தியாசத்தை விளங்கி வச்சுருக்கிறோம், வஹி இல்லைன்னு. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, நான் வஹியில் சொல்கிறது தான் நீங்கள் ஏற்றுக்கணுமே தவிர வஹி இல்லாமல் சொன்னால் ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 56 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்னமும் அலுன்னு லன்னன், நான் ஒரு அபிப்பிராயம் தானே சொன்னேன், நான் மார்க்கமாக சொன்னேங்கிறாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை விட சொன்னதுக்கு சொல்லும் பொழுது அதை நீங்கள் தானே சொன்னீங்கன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இன்னமும் அலுன்னு லன்னன், நான் ஒரு அபிப்பிராயம் தான் சொன்னேன். இப்போ இன்னமும் ஆன பட்சம் நான் ஒரு மனுஷங்கிற முறையில் அபிப்பிராயம் சொல்கிறேன், கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, தப்பாகவும் போயிடுறேன். உங்களே அப்படி கேட்க சொன்னால் நீங்கள் என்கிட்ட எதிர்த்தாவது வாதிட்டு இருக்கணுமா இல்லையா, இல்லைங்க நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பல முறையெல்லாம் நாங்கள் பார்த்துப்பிட்டோம், இதில் தான் நல்லா ஒரு மகசூல் அதிகமாக நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அப்போவே ரசூலுல்லாஹ் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இந்த சஹாபாக்கள் இந்த வேறுபாட்டை விளங்கலை. எது விளங்கலை, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு விளங்கினாங்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை ரசூலாக சொல்வது ஒன்று இருக்கிறது, ரசூல் இல்லாமல் மனிதராக சொல்வது ஒன்று இருக்குது என்பது அவங்க என்ன செய்யல அந்த நேரத்தில் விளங்கி வைத்திருக்கவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலும் விளங்கி வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு விளங்காத நேரத்தில் என்ன செய்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இது நம்ம நடைமுறைகளையும் நம்ம இதை வழங்கி வைத்திருக்கிறோம். எல்லா மக்களும் இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் தங்கள் வாயினாலேயே நான் சொல்கிறது எல்லா மார்க்கம் இல்லை, வஹி மட்டும் மார்க்கங்கிறாங்க. நான் சொன்னதுலேயே வஹி தான் மார்க்கம்னா மற்றவங்க கொஞ்சம் இப்படி மார்க்கமாகும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்வதிலேயே வஹி தான் மார்க்கம், நான் சொல்கிறதுல வஹி இல்லாத மார்க்கம் இல்லைன்னா வஹி இல்லாத மற்ற எவருடைய சொல்லும் இப்படி மார்க்கமாக ஆகும், அது எப்படி மார்க்க ஆதாரமாகும். இந்த பேசிக்கு தான் பிரச்சனை. சஹாபாக்களை மதிக்கிறது, இமாம்களை மதிக்கிறது டாபிக் கிடையாது. அவங்களுக்கு வஹி வந்துச்சுன்னு ஆயிரும். நீங்கள் சஹாபாக்கள் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவர் அல்லாஹ்வுடைய தொடர்பில் உள்ளவர் என்று ஆகிவிடும். நம்ம இதில் சஹாபாக்களை பின்பற்றணும்னு கேவலப்படுத்தணும்னு அர்த்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இமாம்கள் சொன்னார்கள் என்ற காரணத்துக்கு நீங்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் ஒன்று அவர் அல்லாஹ் வாக்குறீங்க, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூலை போல் அவருக்கும் வஹி வந்திருக்குது என்று ஆக்குகிறீர்கள். அர்த்தம் அதுக்கு தான் வேணாங்கிறோம். அவங்க சொன்னாங்கிறக்கா இருக்கா, ஒரு ஆதாரம் சொன்னால் ஏற்றுருப்போம். அவங்க சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை காட்டினா ஏற்றுக்கலாமே தவிர அவங்க சொன்னார்கள்ங்கிறதுக்காக ஏற்றுக்கிறதுக்கு என்ன இல்லை, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இது ஒரு தலீல். 3 விஷயத்தை நீ பார்த்து இதுக்கே 3 ஆதாரம் இருக்குது. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு 2 நிலை இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள்ல, அது ஃபஸ்ட்டு ஆதாரம். எல்லாரும் நடைமுறையில் அப்படி தான் புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள். 2வது, நம்மளே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்க்குறோம்.
ஒருத்தர் ஒருத்தர் எந்த பொறுப்பில் இருக்கிறாரோ அந்த பொறுப்புக்கு ஏற்ற காரியத்தையும் செய்வார், பொறுப்புக்கு இல்லாத மனிதருங்கிற முறையில் ஒரு காரியத்தையும் செய்வார். ஒருவருக்கே பலவிதமான நிலைகளும் பொறுப்புகளும் இருக்கும். அதுக்கு தகுந்தவாறு உள்ள காரியத்தை என்ன செய்வார். அப்போ அந்த மாதிரியாக செய்வது நடைமுறையில் பார்த்துருக்கிறதுனால இப்படி பிரித்து பார்க்குதல் என்பது உண்டு. அது ரெண்டாவது ஆதாரமாக விளங்கிக்கிட்டோம். மூணாவது என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலே அது என்ன செய்கிறாங்க, நமக்கு எனக்கு 2 நிலை இருக்குது, எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கிற தேவையில்லை, வகையை மட்டும் ஏற்றுக்கிறதுன்னு பிரிச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த பரீரா சம்பவம் உங்களுக்கு தெரியும். பரீரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க அடிமையாக இருந்தாங்க. ஆயிஷா நாயகி வாங்கி நினைஞ்சாங்க, அந்த பரீராவை விடுதலை செஞ்சாங்க. அடிமையாக இருந்த பரீராவை வாங்கி நீ அடிமை இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களை நினைஞ்சிட்டாங்க, விடுதலை செஞ்சிட்டாங்க. இந்த பரீராங்கிறவங்களுக்கு முகைஸ் என்று ஒருத்தர் கணவராக இருந்தார். அவரும் சஹாபி தான், இவங்களும் சஹாபி தான். அப்போ முகைஸ் என்ற பெயரில் ஒருத்தர் அவங்களுடைய கணவராக இருந்தார். நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விடுதலையான உடனே அவங்களுடைய அந்தஸ்து கூடி போச்சுல. இப்போ அடிமையாக இருக்கும்போது அந்தஸ்து கம்மி, விடுதலை ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்தஸ்து கூட. அந்தஸ்து கூடினவன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரோட நம்ம வாழக்கூட வேண்டியதில்லை, புருஷன் வேண்டியதில்லை, நமக்கு தகுந்தவர் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் என்றோ என்ன காரணத்துக்காகவோ அவங்க என்ன செய்கிறாங்க, எனக்கு இவர் வேணான்ட்டாங்க. விடுதலையான பிறகு நினைஞ்சிட்டாங்க, அவங்களுடைய கணவரை வேண்டாம்னு அதை முறிச்சிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஒதுங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த தகவல் வருது. எந்த தகவல் வருது, இந்த பரீராவுடைய கணவர் இருக்கார்ல, அவர் ரொம்ப ஏங்குறாரு, இந்த அம்மாவுக்கு அவர் மேலே பிரியமே இல்லை, அவருக்கு இந்த அம்மா மேலே சரியான பிரியம் இருக்கிறது, ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி பரீரா ஒதுங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு, ஆள் ரொம்ப ஒரு எல்லாத்தையும் இழந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாருங்கிற ஒரு தகவல் பார்த்தோன்னு தெரியுமா இல்லையா, அவருடைய நடவுடைய பாவனையின் மூலமாக சஹாபாக்கள் அறிந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, ஒரு நல்ல மனுஷன் பாவமாக இருக்கார், மனைவியை பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறாரு, இந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு அறிவுரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பரீராவை கூப்பிட விட்டு, ஏம்மா நீ உன் கணவர் முகைஸோட நீ வாழலாம்ல, நீ ஏன் பிரிஞ்சிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, இப்போ ஆரம்பத்தில் சஹாபாக்களுக்கு இந்த இது விளங்கலை, அதாவது வகி இல்லைங்கிறது. இப்போலாம் விளங்கி இருக்கிற காலம், இந்த அறிவிச்ச பிறகு நினைச்சிட்டாங்க, தெளிவாக விளங்கிட்டாங்க. அந்த அம்மா என்ன கேட்குதுன்னா, நான் கணவரோட சேரணுங்கிறீங்கல்ல, இது ஆர்டர் பண்ணுறீங்களா அல்லது பரிந்துரை பண்ணுறீங்களான்னு இருக்குது, ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா, அது உங்களுடைய சொந்த கருத்தில் பரிந்துரை செய்கிறீங்களான்னு கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது கணவனை மனைவி பிரியக்கூடாது என்று மார்க்கத்தில் சட்டம் இருந்து அதை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா, அல்லது நீங்களா ஒரு இறக்கப்பட்டு மனிதருங்கிற முறையில் இந்த மாதிரி பாவமாக இருக்குமா சேர்ந்துக்கமா, நம்ம கூட சொல்லுவோம்ல, ஒரு புருஷன் மனைவி பிடிக்கலைன்னா தலாக்கு விட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், பார்த்துட்டு ஏன்டா அதெல்லாம் கூட சேர்ந்து வாழ்வோண்டா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா. அவனுக்கு உரிமை இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், ஒரு மனிதன் மனைவி விட்டு பிரிஞ்சிட்டான்னு சொன்னால் நம்ம போய் அவனுக்கு அறிவுரை சொல்லுவோம், பிரியாதப்பா செப்பு தான் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சேர்ந்து வாழுங்கிறோம். இந்த சேர்ந்து வாழுன்னு சொல்கிறோமே, அதுக்கு மார்க்கத்திலேயே சேர்ந்து வாழுன்னு கட்டாயங்கிற அடிப்படையில் சொல்கிறோம் இல்லை, உனக்கு பிரிகிற உரிமை இல்லை என்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்வது இல்லை, பிரிகிற உரிமையெல்லாம் உனக்கு இருக்குதுப்பா, இருந்தாலும் நீ கொஞ்சம் நல்லா யோசிக்க, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பொண்டாட்டி கட்டினால பிரச்சனைலாம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம புரிய வைக்கும் பொழுது அவன் என்ன விளங்கிடுவான், இவர் மார்க்க கட்டளையே சொல்லலை, நமக்கு ஒரு அறிவுரை தான் சொல்கிறாருன்னு விளங்கி கொள்வான். அந்த மாதிரி இந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மாதிரி 2 நிலை இருக்குது. அவங்க வஹியாக உள்ளதையும் சொல்லுவாங்க, அவங்களாக ஒரு இறக்கப்பட்ட மனிதர் என்ற முறையில் நீங்கள் நாங்கள்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. நினைத்து கொண்டு தான் இது மார்க்க கட்டளையா உங்கள் சொந்த பரிந்துரையான்னு கேட்குது அந்த அம்மா. அப்படி கேட்குது, இது மார்க்கத்தினுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய சொந்த பரிந்துரை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்கன்னா, இன்னமான அஸ்ஃபவு, இல்லைமான ரெக்கமெண்ட் தான் பண்ணுறோம், உனக்கு உரிமை இருக்குது, புருஷனை பிடிக்கலன்னா நீ விலகிறேன்னு சொன்னால் சேர்ந்து தான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், மார்க்கம் உனக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறது, அதை நான் கம்பல் பண்ணலை, நான் உனக்கு பரிந்துரை செய்கிறேன், அனுமதிக்கப்பட்ட எல்லாத்தையும் செய்யணுன்ற அவசியம் இல்லைல்ல, ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது, அனுமதிக்கப்பட்டதை விட சொல்லி கோரிக்கை வைக்கலாம் தானே, அந்த மாதிரி என்ன செய்யறேன், உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுவேன், பாவமாக இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுது, லா ஹாஜத்தலி ஃபீஹி, கட்டளையாக இருந்தால் சொல்லுங்கள் இப்போவே சேர்ந்துக்கிறேன், மார்க்கத்தினுடைய விதியாக இருந்தால் சொல்லுங்கள் இப்போ போய் சேர்ந்துக்கிறேன், நீங்கள் தனிப்பட்டு பரிந்துரை பண்ணீங்கன்னா எனக்கு அவரோட வாழ முடியாது, நீங்கள் மனிதராக தானே பரிந்துரை பண்ணுறிய,
மனிதரை பரிந்துரை பண்ணால் நான் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உங்களுடைய சொல்ல நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எனக்கு அவரோட என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. மார்க்கமே அப்படி சொல்லுதுன்னு சொல்லுங்க, வாழ்ந்துடுறேன். அந்த அம்மா எப்படி கேட்குது, மார்க்கமே அப்படி சொல்லுதுண்டா என்னால் வாழ முடியும். பிடிக்காட்டா கூட அல்லாவுக்காக நான் என்ன செஞ்சிருவேன், அதை சகித்து கொண்டு வாழ்ந்து விடுவேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஆசை நானில் வாழ போகிறவ உங்கள் சில நான் போய் கஷ்டப்பட முடியுமா? இப்படிலாம் சொல்லலை, இதெல்லாம் அடங்கியிருக்கிறதுல. அந்த அம்மா ஒரு வார்த்தை என்ன செய்யுது, லாகாஜத்தில் இது எனக்கு அவர் தேவையில்லை, நீங்கள் ரெக்கமெண்ட் தான் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் அப்போ எனக்கு என்ன செய்யலை, அவரை நான் வாழ மாட்டேன். நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் கோவிச்சுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல், நான் சொல்லி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் சொல்லி கேட்க மாட்டியான்னா சொல்ல கிடையாது, சரி போமான்ட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் இதில்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பிரித்து பார்க்கணும். இது மார்க்கமாக வஹியா சொல்கிறாங்களா, அவங்களா சொல்கிறாங்களா? அதாவது மார்க்கமாக சொல்கிறாங்களா வஹியா சொல்கிறாங்களான்னு என்ன செய்யணும், பிரித்து பார்க்கணும். இது ஆதாரமாக இருக்கா இல்லையா? இது நீங்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் 5283வது ஹதீஸில் பார்க்கலாம். 5283. இந்த 5283 என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது பரீராவுடைய சம்பவத்தில் நான் பரிந்துரை தான் செய்கிறேன் என்று சொல்வதும், அந்த அம்மா எனக்கு அந்த ஆளு தேவையில்லை அப்படின்னா எனக்கு வேண்டியதில்லை என்று சொன்னதும் இதில் வருகிறது. அப்போ இதுலேயும் நம்ம என்ன செய்கிறோம், அழகா பிரித்து வழங்கி கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை விரும்பினாலும் வஹியில் விரும்பினார்களா அப்படின்னு பார்க்கணும். ஒன்று வெறுக்கிறாங்க, வெறுக்கிறத கூட நம்ம எப்படி பார்க்கணும், அவங்க மனிதர் என்ற முறையில் வெறுக்கிறார்களா வஹியில் வெறுக்கிறார்களா? இப்போ நம்மளே இந்த உலகத்தில் வாழும் பொழுது எத்தனை ஹலாலான பொருள் இருக்குது. ஒருத்தருக்கு கோழிக்கறி பிடிக்காது, அது ஏன் அவருக்கு ஏன் பிடிக்கல, அவருக்கு பிடிக்கல அவ்வளவுதான். மார்க்கத்தில் பிடிக்குன்னு அவருக்கும் தெரியும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அவருக்கு தெரியும். ஆனால் என்ன செய்ய மாட்டார், கோழிக்கறி சாப்பிட மாட்டார். ஒருத்தர் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டார், ஹராம்ட சாப்பிடாம இருக்காரு, ஹலால் தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். அது சிலருக்கு சாம்பார் பிடிக்காது, சில பேர் கத்திரிக்காய் பிடிக்காது, சில பேர் கருவாடு பிடிக்காது. அப்போ உணவுப் பொருள்கள் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பேருக்கு மார்க்கத்தில் அனுமதி, நமக்கு இப்போ பன்றியும் பிடிக்காது, ஆனால் மார்க்கத்துக்காக பிடிக்காது. நமக்கு ஏன் பன்றி பிடிக்கிறது இல்லை, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுனால தான் நமக்கு என்ன செய்யறது இல்லை, நம்ம அனைவருக்கும் பிடிக்காம இருக்குல்ல. ஒரு முஸ்லீம் கூட பிடிக்க மாட்டேங்குதுல்ல, ஒரு கிறிஸ்தவன் 50 பேருக்கும் பிடிக்குதுல்ல, அவன் 50 பேருக்குமா பிடிக்குது, நமக்கு ஒருத்தர் கூட பிடிக்க மாட்டேங்குன்னு என்ன அர்த்தம், மார்க்கத்துக்காக நமக்கு பிடிக்கல. பன்றி ஏன் நமக்கு பிடிக்கவில்லை, நாய் ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் மார்க்கம் பிடிக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால நமக்கு அதில் வெறுப்பு வந்து விட்டது. ஆனால் ஒருத்தர் கோழியோ ஆடோ மாடோ அந்த மாதிரி ஹலாலான ஒரு அரிசி உணவு கூட சில பேருக்கு பிடிக்காது, சில பேர் கோதுமை உணவு கூட பிடிக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு உணவு ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும், அவருடைய தனிப்பட்ட சுபாவம் தான் காரணமாக இருக்க முடியும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உணவுகள் பிடிக்காமல் இருந்திருக்குது. அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தனால வஹி ஆயிடுச்சா? ஒரு விருந்தில் போகிறாங்க, உடும்பு கறியை கொண்டாந்து வைக்கிறாங்க. உடும்பு கறி என்ன செய்யுது, அந்த உணவுப் பொருள்கள் அது ஒரு பொருளாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டி சாப்பிட போகிறாங்க. அப்போ அந்த விருந்து கொடுத்த அம்மா என்ன செய்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாமல் சாப்பிட்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது உடும்பு கறி அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கையை எடுத்துக்கிறாங்க. சாப்பிட போடவங்க நினைச்சிடுறாங்க, கையை எடுத்துக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் ஹாலித் இப்னு வலீத் அவர் இருக்கார். அவர் என்ன அவர் பல பேர் நிறைய பேர் கூட்டமாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ விருந்து. அவர் என்ன பண்ணுறாரு, ஹராமுன் ஹிய, அல்லாஹ்வுடைய தூதர் இது நான் ஹராமா, நீங்கள் கையை எடுத்துட்டீங்களே இது ஹராமா? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, ஹராம்லாம் கிடையாது எனக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹராம்லாம் கிடையாது எனக்கு பிடிக்காது. அதையும் இழுத்து வச்சு இவர் சாப்பிட்றாரு. யார், ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பங்கையும் எடுத்து வச்சு அவங்க முன்னிலையிலே சாப்பிட்றாரு. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, ஹராமாவளை பாருங்களேன். ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்பு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் ஹராமாமன்னு ஆகாது. அவங்களுக்கு பிடிக்காது வஹியினால் பிடிக்காம போச்சா, அவர்களுக்குன்னு ஒரு சுபாவம், ஒரு மனிதனுக்கு ஒரு சுபாவம் இருக்கும். ஒரு நம்ம சட்டை போடுறோம்னா அவ்வளோ ஒரு வகையான ட்ரெஸ்ஸு போடுறீங்க, இந்த நீங்கள் இவர் போட்டுக்கிற இந்த சட்டையை இன்னொருத்தர் பார்த்துருப்பார் கடையில், பிடிக்கலன்னு போயிருப்பார், இவருக்கு பிடிச்சிட்டு வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் போட்டுக்கிற சட்டையை கடையில் போட்டோம்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, இதை எனக்கு ஒருத்தன் பார்த்து பிடிக்கலன்ட்டு போயிருப்பான். எது பிடிக்கல நான் வச்சுட்டு போனால் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நான் பிடிக்கலன்னு ஒதுக்கி வச்சுட்டு வர சட்டையை இன்னொருத்தன் போட்டு வருவான். அப்போ நம்ம இந்த ஒருத்தர் விருப்பங்கள் எல்லாம் பல விதங்களில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் உள்ளவங்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி தான் உணவு விரும்புறதுலையும் ரொம்ப சிறந்த உணவுன்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு என்ன இருக்கும், வாந்தி வர்ற மாதிரிலாம் இருக்கும், அருவருப்பாவெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிக்கலையா அல்லது வஹியில் பிடிக்கலையா அப்படின்னு அதை செக் பண்ணுறாரு பாருங்களேன். அவர் பிடிக்கலன்ற ஒன்று இது ஹராமுக்காக நீங்கள் ஒதுங்குறீங்களா அல்லது சுபாவத்துக்காக அந்த காரணத்தை விளங்க விரும்புகிறார். ஹராம்லாம் இல்லை எனக்கு பிடிக்கணும், உங்களுக்கு பிடிக்க எனக்குன்னு சாப்பிட்றாரு, உங்களுக்கு பிடிக்காட்டு எனக்கு பிடிக்காம போகணுமா அப்படி சாப்பிட்றாரு இல்லையா? அப்போ அதில் என்ன விளங்கிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சதெல்லாம் மார்க்கமாக மாட்டேங்குது,
ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காதெல்லாம் ஹராமாக மாட்டேங்குது. அதை மார்க்க அடிப்படையில் வஹி அடிப்படையில் பிடிச்சது மார்க்கமாகவும், வஹி அடிப்படையில் உங்களுக்கு பிடிக்காம போனது ஹராமாயிரும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 5391 5391 5400 5537 இப்படியெல்லாம் பார்க்குறோம். அதுபோக இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை குரான்ல இருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். குரானில் என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, அந்த சம்பவம் விரிவான சம்பவம், சாட்டா அவ்வளோ போதும் நமக்கு. பிரச்சனை ஏற்பட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், ஒரு மனைவி வீட்டுக்கு போகிறாங்க, தேன் கொடுக்குறாங்க, தேனை சாப்பிட்டு இன்னொரு மனைவி வீட்டை வந்தோம்னா இவங்களை வந்து ஒரு கடுப்பேற்றுறதுக்கான அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு துர்வாடை அவங்க வாயிலேருந்து வருது, ஒரு பூண்டுடைய வாடை வருதுன்னு சொல்கிறாங்க. தேனுக்கு அந்த வாடையெல்லாம் இருக்காது. ரசூலுல்லாஹ் நினச்சிட்டாங்க கோவத்தில், இன்னுமே தேனை நான் சாப்பிட மாட்டேன், ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ தேன் வந்து ஹராமாக்குனாங்கல்ல, ஊர் உலகத்துக்கெலாம் ஹராமாக்கலை, தன் மீது தான் நினைச்சிட்டாங்க ஹராமாக்கி கொண்டார்கள். உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், யா ஐயுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனது நீ எப்படி ஹராமாக்குறது. அது இதில் வருது 66ல் 1, 66வது சூறாவில் முதல் வசனமே அதுதான். அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் உங்களுக்கு வந்து ஹலாலாக்கி இருக்கிறான், நீங்கள் வந்து அதை ஹராமாக்குறது எப்படி. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட அவளுக்கு பிடிக்கலைங்கிற காரணத்தினால ஒன்றை ஹராமாக்குற அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் சொன்னா தான் ஹராம்னு அறிவிக்க முடியுமே தவிர, அவங்களுக்கு ஒரு கோபம் வந்த காரணத்தினால அதனால ஹராமாக்கிற முடியுமான்னு ஆக்க முடியாது. இன்னும் கூட உலகத்துக்கு ஹராமாக்கலை, தனக்கு தான் ஹராமாக்குனாங்க. தனக்கு ஹராமாக்குறது கூட மார்க்கத்தில் தப்பு. ஒரு ஆடு உங்களுக்கு பிடிக்கலன்னா, பிடிக்கலைங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கலாம், பிடிக்குது, உங்களுக்கு நல்ல நாட்டம் இருக்குது, இன்னுமே ஹராமாக்கிட்டேனே, அது கூடாது, குற்றமாயிரும். சொல்லுங்கதா, உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு எதை வேணாலும் சாப்பிடாம இருக்கிற விஷயம் வேற. ஹராமாக்குதல் இருக்க ஒருத்தன் தனக்குத்தானே ஹராமாக்குறது மார்க்கத்தில் கூடாது. நான் இனிமேல் ஜென்மத்துக்கு தொட்டு பார்க்க மாட்டேனே அப்படிங்கிறான், ஏதோ ஒரு காரணத்துக்கு கோபத்தில். அது எப்படி மாட்டேன்னு சபதம் எடுப்ப, அல்லாஹ்வுல ஹராமாக்கி ஹலாலாக்கி இருக்கிறான். அப்போ அல்லாஹ் ஹலாலாக்குன வந்து ஹராமாக்க நீங்கள் யார்? அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்தில் செஞ்ச முடிவு என்னென்னா, நீங்கள் எல்லாம் தேனை சாப்பிடாதீங்கன்ற உங்களுக்கெல்லாம் கட்டளை போடவே இல்லை, அவங்களுக்கு தான் ஆக்கிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும் தேனை வந்து பிடிக்காம அவங்க தவிர்த்து கொண்டால் குற்றமே கிடையாது. பிடிக்கிற ஒரு பொருள் ஏதோ ஒரு டென்ஷனில் என்ன செய்கிறது, எனக்கு இனிமேல் தேனை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அப்போ அல்லாஹ் ஹலால் என்று சொல்வதை ஒரு கொள்கை அடிப்படையில் அதை ஹராமாக்குகிறார்கள், தனக்குத்தானே ஹராமாக்குகிறார்கள். இது வந்து சரியில்லைன்னு கண்டிச்சுட்டான்ல. அப்போ அதில் என்ன விளங்குது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்காத ஒன்றை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு காரணத்தினால ஹராமாக்க வந்தால் அதை கூட இந்த மார்க்கம் விட மாட்டேங்குதுன்னா எப்படி அதை அந்த அதிகாரத்தை அபு ஹனீஃபாவுக்கு கொடுக்கும், அந்த அதிகாரத்தை எப்படி அபூபக்கருக்கு இஸ்லாம் கொடுக்கும், ரசூலுக்கு கொடுக்க மாட்டேங்குதே. சரி அல்லாஹ் நம்ம ரசூல் தானே செஞ்சுட்டார், போயிட்டு போகுது அப்படின்னு நல்லா விட மாட்டேங்கிறானே, அது எப்படி நான் அதை டிசைட் பண்ணணும், என்னுடைய செய்தி எடுத்து சொல்கிற வேலை தானே உங்களுக்கு, நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னு ஹராம்னு சொல்லிவிடுவீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போடக்கூடிய இந்த கிடுக்கிப்பிடி நமக்கு எதை காட்டுகிறது, எந்த ஒரு மனிதருக்கும் மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குறதுக்கோ அல்லது அழிப்பதற்கோ நீக்குவதற்கோ திருத்துவதற்கோ ரைட்டு கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் அடிப்படைங்கிறதுக்கு இதுக்கு மேலே வேறு என்ன ஆதாரம் வேணும்? இவ்வளோ தெளிவாக இந்த மார்க்கம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் ஒரு நல்ல நோக்கம் நம்மள்ட்டையும் அது மாதிரி இருக்குது. நம்ம அதாவது எல்லாம் சரின்ற மாதிரி சில ஆளுக்கு ஒற்றுமை பேசக்கூடியவங்க, சமாதான புறாக்கள் சில பேர் இருப்பாங்க, அதுவும் சரிதானே, இதுவும் சரிதானே, அதுவும் தௌஹீத் இதுவும் தௌஹீத் தானே, இந்த மாதிரி என்ன செய்கிறது, ஒற்றுமைக்காக வேண்டி அவன் நம்மால் தானே ஓட்டு போட்டா என்ன, இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்காங்க பாருங்களேன். அதாவது ஒரு சமாதானம் என்கிற பெயரில், ஒரு நல்லிணக்கம் என்ற பெயரில், மற்றவர்களை ஈர்க்கிறது என்ற பெயரில் கொள்கையில் என்ன செய்வது, சமரசம் செய்து கொள்வது, இந்த மாதிரியான தன்மை வந்து நம்மகிட்ட நிறைய பேர்ட்ட இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் தானே, அவங்கள்ட்டையும் வந்துச்சு இந்த மாதிரி நிலைப்பாடு. எங்கே வந்துச்சு, அவங்கள்ட்டையும் வந்துச்சு. என்ன வருது, அவங்கள்ட்ட வந்து ஒரு குறைஷியில் சேர்ந்த முக்கியமான ஆளுக்கு வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரசூலுங்கிறதுல எங்களுக்கு டவுட் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் பொய் சொன்னது கிடையாது, இந்த வார்த்தையில் அந்த கருத்தில் உள்ள விஷயங்கள், அதனால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு மறுப்பு கிடையாது. ஆனால் ஏற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் எங்களையும் இந்த தாழ்த்தப்பட்டவங்களையும் ஒன்றா வைக்கக்கூடாது. அவங்க இதுக்கு தான் மறுத்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து
குறைஷிகள் மறுத்தது காரணம் என்ன? இந்த குறைஷி உயர்ந்த ஜாதியாகவும் மற்றவன்லாம் மட்டம்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருந்தான். இவங்க சபையில் வரவே கூடாது, துண்டை கட்டி நிற்பாங்கல்ல நம்ம நாட்டில், இந்த மாதிரி கேவலமாக ஒரு மனித குலத்தை நடத்தி கொண்டிருந்தான். இவங்க இஸ்லாம்னு வந்த பிறகு என்னவாச்சு, எல்லாம் ஒன்னொன்று ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க, தோளில் கையை போட்டுக்கிறாங்க, சமத்துவமாக ஆக்கி எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு காட்டுறாங்க. இதுதான் அவங்களுக்கு கடுமையான கடுப்பாக இருக்குது. இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு மறுப்புலாம் கிடையாது, நல்ல கொள்கையாக தான் இருக்குது, ஏற்றுட்டு போயிடலாம், நம்மால் தானே, அவனை இறை தூதராக இருக்கலாம், பொய்யும் சொல்ல மாட்டார். ஆனால் நம்முடைய உள்ள காலங்காலமாக கட்டி காத்த அந்த குலப்பெருமை கௌரவம் அதெல்லாம் அடிபட்டு போகுது. இதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரே பஞ்சாயத்து. அப்போ பேசுகிறாங்க, அதான் என்னென்ன நாங்கள் ஏற்றுக்கிறோம், என்ன கண்டிஷன் அது, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தாழ்த்தப்பட்ட சாதாரண அடிமைகள் நீக்குறோக்கள்லாம் வச்சுக்கிறங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நாள் தனித்தனி சபை பயான் பண்ணுறத என்ன செய்யணும், தொழுவுறத அவங்கள அந்த பக்கம் தொழுவ சொல்லுங்கள், எங்களை எந்த பக்கம் தொழுவ சொல்லுங்கள், எங்களுக்கு உரை நிகழ்த்தும் தனியாக கூப்பிடுங்க, எங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள், அவனை கூப்பிட்டு தனியாக சொல்லிட்டு போங்க, ஒன்றா ஒட்டி வச்சுக்கிட்டு சமமாக்குறது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து பேசுகிறாங்க. பேசின உடனே அப்போ அந்த நேரம் பார்த்து அப்துல்லா இப்னு மக்தும் அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து வர்றார். அவர் ஆரம்பகால சஹாபி. அவர் வந்து இவங்க பார்வையில் மட்டமானவர், இந்த குறைஷிகளுடைய பார்வையில் இவர் மாதிரி ஆளுக்கு தான் வரக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள். அவர் கண்ணு வேற தெரியாது அவருக்கு, அதாவது குலத்தாலும் அவர் இழிவாக கருதப்பட்டவர், பார்வையும் இல்லாதவர். அவர் வந்து வர்றாரு, வந்து என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த குரலை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல, கண்ணும் தெரியாதவங்களுக்கு காது நல்லா வேலை செய்யும். அப்போ அந்த குரல் நல்லா கேட்டோன்னு என்ன செய்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ன்ட்டார். ரசூலுல்லாவே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்கிறார். இதுதான் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. பஞ்சாயத்து என்னது, இந்த மாதிரி நாங்கள்லாம் உட்காந்துருக்கிற இடத்துக்கு இவர் வரக்கூடாதுன்னு தானே பேச்சுவார்த்தை அது குறித்து தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் சொன்னவொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன நினைச்சாங்களோ தெரியல, பிரச்சனை கெடுத்து நாசமாக்கிட்டாரே, நம்ம இவங்களை இணக்கமாக்கி இவங்க சொல்கிறபடி கொஞ்சம் விட்டு கொடுத்து சேர்த்து அப்புறம் கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இவர் என்ன பண்ணிட்டார், வந்துக்கிட்டு இந்த சபையில் வந்து அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாருன்னு சொல்லி கோவப்பட்டு நினைச்சிட்டாங்க. முகத்தை கடுப்பாக வச்சுக்கிட்டு, நல்ல வேளைக்கு கண்ணும் தெரியாதவர்னால இந்த கடுப்பை அவருக்கு பார்க்க முடியல. இந்த கடுகெடுத்தாருங்கிறது அவருக்கு தெரியாது, கண்ணு தெரியாத ஆள் தானே, கண் தெரிஞ்சதில் கடுப்பெலாம் பார்க்க முடியும். அலட்சியப்படுத்திட்டாங்க, சலாமும் பதில் சொல்லலை, திட்டவெல்லாம் கிடையாது, முகத்தை சுழித்து கொண்டார்கள், முகத்தை கடுப்பாக்கி கொண்டார்கள். அந்த அவருடைய சலாமுக்கு பதிலும் சொல்லவில்லை. அவர் என்ன மனசு நினைச்சாரோ அப்படி அந்த மாதிரி நொந்து போய் தான் அவர் போயிருப்பார். ஆனால் உடனே அல்லாட்டிருந்து என்ன செய்யுது, கண்டனம் வருகிறது. அபசவத்தவல்லா அஞ்சாகுல்லாமா, ஒரு குருடர் வந்தபோது நீ வந்து கடுப்பாகிவிட்டாய், முகத்தை வந்து திருப்பி கொண்டாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான், வரிசையாக அதில் ஒரு எச்சரிக்கை அறிவுரையெல்லாம் சொல்கிறான். இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நினைத்தார்கள், அவங்க ஒரு மேட்டரை நினைக்கிறாங்க, அதாவது இவங்களை வந்து தௌஹீதுக்கு வர்றேங்கிறான், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வர்றேங்கிறான், இந்த ஒரு விஷயத்தை விட்டு தர சொல்கிறான், நாளை பின்ன சேர்த்து படிப்படியாக என்ன செய்வோம், அவனை கரெக்ட் பண்ணிக்கிடுவோம், அவன் விரும்பினபடியே வந்துட்டு போகிறாங்கிற அளவுக்கு அவங்க என்னஞ்சாங்க, மனசில் அவங்களுக்கு என்ன வந்து விட்டது, வந்து தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. இந்த மாதிரியான மார்க்கத்தை ஏற்றுக்கிறதா முழுசாக தான் ஏற்றுக்கிட்டு வரணும். அவன் விரும்பின நாளை ஏற்றுக்கிட்டு விரும்பாத நாளை ஏற்றுக்கிற மாட்டேன்னா வரலன்னு அர்த்தம். அவன் அல்லாவா ஏற்றுக்கிட்டு வந்து அல்லாஹ் சொன்ன அத்தனையும் ஏற்றுக்கிறணும், ரசூலா உன்னை ஏற்றுட்டு வந்தால் நீ சொன்ன அத்தனையும் ஏற்றுக்கிறணும். நீ சொன்ன மார்க்கத்தில் கரெக்ஷன் பண்ண வேண்டாம், அது எப்படி மார்க்கமாகும், அது எப்படி சரியாக வருங்கிறது அல்லாஹ்வுடைய எண்ணம். அந்த சூறா முடிச்சும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். என்ன வருது, அம்மாமன் ஜாக எஸ் ஆ, உன்னை நோக்கி ஓடோடி ஒருத்தர் வருகிறார், அந்த அன்ஹு தலஹா, அவரை விட்டு நீ அலட்சியப்படுத்துகிறாய், உன்னை எவ்வளோ ஆசையாக வந்து அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு குருடர் வந்து சொல்கிறாரு, நீ செய்கிற அவரை வந்து நீ விரட்டி அடிக்கிற. அம்மாமன் இஸ்தகனா, எவன் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ, எதில் அலட்சியப்படுத்துறான், உன் பாதி மார்க்கத்தை ஏற்றுக்குருவேன், மீதி மார்க்கத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், இன்னென்ன விஷயத்தெல்லாம் நீ திருத்திக்க, அப்போ தான் நாங்கள் வருவோங்கிறான், அதை அலட்சியப்படுத்துருங்கிறான்ல. அவன் ஏற்றுக்கிறதான் வந்தான்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பதில் வார்த்தை போடுறான் அதுக்கு, இஸ்தகனா, எவன் வந்து உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ ஃபஅன்த லஹு தஸத்தாக், அவனுக்கு போய் வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிற. எவன் ஆர்வமாக ஓடி வர்றாரோ அல்லாஹ்வை பயந்தவராக, அம்மாமன் ஜாக யஸ்ஆ வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்தவராக ஒருத்தர் உன்கிட்ட வந்து ஓடோடி வருகிறாரு, அவரை நீங்கள் விரட்டி அடிக்கிறீங்க. ஒருத்தன் வந்து உங்ககிட்டே வந்துக்கிட்டு மார்க்கத்தை திருத்த சொல்கிறான், நாங்கள் விரும்பினதை மட்டும் நாங்கள் செய்வோம், விரும்பாத நாங்கள் எங்களுக்கு விட்டு தரணும்னு உங்கள்கிட்ட கேட்குறான், அவனுக்கு போய் வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? அப்படி உமா அலைக்கு அல்லா எஸ்ஸக்கா, இவன் வந்து வரலன்னா உன் மீது ஒரு குற்றம் கிடையாது, உள்ளே சொல்லிக்கிட்டு போ,
இவனை வர வைக்கிறதுக்காக வேண்டி இவன் விரும்புகிற ரெண்டை நீ கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. அப்படி ஏற்றுக்கிட்டு வந்தா வா, இல்லாட்டி போ, அப்படி தான் சொல்லணும். நம்பர் சேர்க்கறதுக்கு அப்படி தானே செய்கிறாங்க இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம அப்படியே பார்க்குறோம், வரலாம் ஆட்டாதியே, அவனால தர்காவுக்கு இழுக்கணும், தர்காவிலேருந்து காப்பாற்றணும், அதனால எதை விட்டுருங்க, இதை விட்டுருங்கிறான், அதை விட்டுருங்கிறான், ஒன்றுனா விடுங்கிறான். ஆனால் அதையும் சொல்ல மாட்டான். அது ஒரு விஷயம். இப்படி சொல்லக்கூடியவன் தர்காவுக்கு போகக்கூடாதுங்கிற சொல்லுவானான்னு சொல்ல மாட்டான். ஒன்றும் சொல்லாதவன் தான் இந்த வேஷம் போட்டு ஏமாற்ற பார்க்குறான். நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குங்க, சின்னதை போட்டு எடுத்துக்கிட்டு அப்படி பெருசாக விட்டுருங்க அப்படி தானே சொல்கிறான். அதே தான் இங்கே நடக்குது. அவன் பெரிய விஷயத்தை ஏற்றுக்கிறான், சின்னதை விட்டு தர சொல்கிறான். அதாவது சிலை வணக்கத்தை விட ரெடியாக இருக்கிறான், ஒரு இறைவனை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், முகமது ரசூலுல்லான்னு ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அதோட ஒப்பிட்ட சின்ன விஷயம் தானே. ரெண்டு பேரையும் தனித்தனி சபையாக வைப்பது என்பது பெரிய விஷயமா, ஷிர்க் மாதிரி விஷயமா, அவ்வளோ பாரதூரமான விஷயமா? அவன் சின்னதை தான் விட்டு கேட்டான். சின்னதை விட்டால் பெருசுக்கு வருவேன்னா அவன் மொத்தத்தையும் நிராகரிக்கிறான், போடான்ற வேண்டிதான். இதையும் ஏற்றுக்கிட்டுங்க வந்தால் தான் வரணும். என்ன செய்யக்கூடாது, இதை மட்டும் நீங்கள் நிப்பாட்டான தௌஹீதுக்கு வந்து செலவு சொல்லுவான். நீங்கள் இந்த விரலாற்றவன் நிப்பாட்டினு வைங்களேன் வந்துடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை நம்மளை திருத்தம் சொல்ல சொல்கிறான், நம்மளை வந்து கரெக்ஷன் பண்ண சொல்கிறான். இதை ஏன்டா விட்டு இதையும் சொல்லித்தானே அதையும் சொன்னார். இந்த தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார் அவர், இதையும் தானே சொன்னார், இதை மைனஸ் பண்ணிட்டா சொன்னார். அப்போ அவருக்கு தெரியும்ல இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லாமல் வந்திருப்பார்ல. அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு வேலையே கிடையாது இஸ்லாத்தில். அப்படி 100% தான் சொல்லணும். இந்த வரதட்சணை கல்யாணத்தில் போய் கலந்துக்கிற அதை மட்டும் எங்களை கொடுத்துட்டாங்க, தௌஹீதில் இருக்கிறோங்கிறான். தௌஹீதில் எப்போ இருக்கிறான்? வரதட்சணை கல்யாணம் பண்ணுறான், அதில் போய் தின்னுட்டு வர்றான். தின்னுட்டு வந்து நம்ம கூப்பிட்டு கேட்குறோம், நீ எப்படி வரதட்சணை கல்யாணத்தை போய் சாப்பிட்டு வந்த? அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் தௌஹீதில் கரெக்டாக இருக்கோம்ல, அப்போ போயிட்டே இருன்னு சொல்லிடுவோம். அல்ல நம்ம அவன் கல்யாணத்துக்கு போகலன்னா நம்மளை விட்டு அவன் போயிடுறான். அது பார்க்குறமா இல்லையா? அவன் வேணாம், நமக்கு வேணாம். எல்லாத்தையும் ஒருத்தன் செயல்படுறதுல கூட குறைய செயல்படலாம், கொள்கை அளவில் எல்லாத்தையும் தான் ஒத்துக்கிறணும். நம்ம எல்லா சுனத்தையும் நம்ம பேணுறோம் இல்லை தான், எல்லா பொருளையும் நம்ம செய்கிறோம் இல்லை தான், எல்லா விதமான தடுக்கப்பட்டதையுமா தவிழ்ந்து கொள்கிறோம் இல்லை தான். ஆனால் அதை தவிழ்ந்து கொள்ளணும் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், அனைத்தையும் தான் செய்யணுங்கிறது கொள்கையாக ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். தப்பு அதை விடணும் நம்ம சொல்லவே மாட்டோம். எனக்கு ஏறலை ஒரு முன்பின் சுண்ணத்துகள் இருக்குது, எத்தனையோ தொழவ மாட்டேங்கிறோம். அது எதனால தொழவ மாட்டேங்கிறோம்? அது தேவையில்லைன்னா அதெல்லாம் கிடையாது, நமக்கு தெரியுது முடியலைங்க, டயர்டாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுருப்போம். இது வேறு விஷயம். இது என்ன மேட்டுறது? விட்ட சொல்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறான். இதை விட்டுரு, மக்களுக்காக விட்டுரு, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக விட்டுரு. தராவிகம் அந்த காலத்தில் அதான் சொன்னாங்க. இந்த தர்கா மதுகபெல்லாம் சொல்லும் பொழுது நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு 20 ரக்காத்து 8 ரக்காத்து இருந்தீங்க, அதை மட்டும் நீங்கள் சொல்லாட்டி எங்கேயோ போயிருக்கும்னா அதெல்லாம் சொல்லித்தான் எங்கேயோ போயிருக்கிறோம். வணங்குதா? அவன் சொன்னபடி அதை விட்டுருந்தோம்னா வேற எங்கேயோ தான் போயிருப்போம். வணங்குதா? நம்ம அதை விடலை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, இது மட்டும் சொல்லாமல் இருந்தால் எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து தாவா செய்யாதவர்கள், அவங்க கோழைத்தனமாக உள்ளவர்கள், தைரியம் இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய வரட்டுவாதம். இப்போ என்ன பேட்டுன்னு கேட்டால், ரசூல்லாவுடைய அந்த எண்ணத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டானா? ரசூல்லா என்ன விரும்புனாங்க? இதுதான் விரும்புனாங்க. என்ன விரும்புனாங்க? சரி இதுக்கு வர்றேங்கிறான், ஒரு அல்லாவை ஏற்றுக்கிறேங்கிறான், ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறான், சரி தொலைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி. அது இது அல்லாஹ் இன்னொரு இடத்துலையும் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டால், லவ்லா அன் சப்பத்னாக்க லக்கது கித்த தற்கண இலையும் செய்யன் கலீலா, உன்னைய நம்ம உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் நீ அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருப்பாய் அப்படின்னு கூட எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒஸ்பீர் நப்சகம் அல்லதீன எதுவும் ரப்பகும் பில் கதாத்தி உள்ள ஷிகி, காலையிலும் மாலையிலும் இறைவனை துவா செய்து கொண்டிருக்கிறார்களே அவங்களோட தான் நீ இருக்க வேண்டும். வலா தாவுது ஐநா கன்ஹும் துரிது சீனத்தில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நாடி உன்னுடைய கண்களை வந்து என்ன செய்யாத, வேற பக்கம் திருப்பி விடாத, இவங்களோட தான் நீ இருக்கணும். ஒலா துத்தி மண் அகஃபல்னா கல்பகுவன் திக்ரினா, நம்முடைய அறிவுரையை விட்டு யாருடைய உள்ளத்துக்கு சீல் வச்சுட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாத. இப்படி எல்லாம் கூட அல்ல இதே மாதிரியான தொடர்புடைய வசனங்கள் தான் அது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்து சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டு பெரிய விஷயத்துக்கு எடுக்கலாம் என்று அவங்க நினைத்தார்கள். மனிதர் என்ற முறையில் நினைத்தார்கள். வஹி வந்து நினைக்கவில்லை. வஹி வந்து நினைச்சால் கண்டனம் வந்திருக்காது, வஹியில் நினைச்சால் இது கண்டனம் வந்திருக்காது. அவங்களாம் என்ன நினைச்சாங்க, சரி வர்றான் ஷிர்க்க விட்டு வர்றான்ல, சிலையை வணங்கினவன் அதை கூட ரெடியாக இருக்கும்போது இதை ஒன்று நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ் என்ன பார்க்குறான், ஏற்றுக்கிட்டா முழுசாக தான் ஏற்றுக்கணும். பாதி ஏற்றுக்கிட்டு வந்தால் என்ன செய்யல, நீ ஒன்று சின்ன விஷயத்தை விட்டால் கூட நீ எனக்கு தேவையில்லை, நீ அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுனா அர்த்தம். அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், அவன்கிட்டே போயிட்டு இது சின்னது பெருசுன்னா அதுவே நிராகரிப்பு தான். அது எப்படி ஏற்றுக்கொள்வதாகும்? அல்லாஹ் ஒரு 10 விஷயத்தை சொல்கிறான், அந்த 10 அல்லாஹ் சொன்னது தான், அதில் இந்த 8 கரெக்டாக இருக்குது, இந்த 2 கரெக்ட் இல்லைன்னா அப்போ அல்லாஹ் தப்பு செஞ்சுதான் அர்த்தமாக இருந்த. அப்போ அல்லாவுக்கு எதிராக பேசிடுறான், அப்போ ஏற்றுக்கலன்னு அர்த்தம்.
9 ஏற்றுக்கிட்டு ஒன்றை மறுத்தாலும் சரி தான் அவன் அல்லாவை மறுத்து விட்டான்னு அர்த்தம். இவன் ஏற்றுக்கொண்ட அர்த்தம் இல்லைன்னு அல்லாஹ் பார்க்குறான். ரசூலா என்ன பார்க்குறாங்க, அந்த 9 ஏற்றுக்கிட்டானே, ஒன்று தானே விட்டுருவோமே அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி கேட்குறான். இது அபசவத்த உள்ளா சூறாவில் 80வது சூறாவில் என்ன செய்யும்னா முதல் வசனமே தான். முதல் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 10-12 வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கண்டிக்கிறது விளங்குறது. எதனால் கண்டிக்கிறான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமான ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யலாம், அதாவது நல்ல எண்ணத்தில் செய்யலாம் என்று ஆசைப்பட்டார்கள். அவங்க ஆசைப்பட்டது அல்லாஹ் ஏற்றுக்க ரெடியாக இல்லை. நான் சொல்கிறதுல தான் நீ இருக்கணுங்கிறான். அப்போ ரசூலுல்லாவுக்கு இது அல்லாஹ் கொடுக்காட்டி எப்படிங்க இமாமு கொடுப்பான்? ரசூலுல்லாவுக்கே இந்த மாதிரி அவங்க ஒன்று செஞ்சதை ஒத்துக்கிறாம நான் தான் மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்கிறது நிலைநாட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அதை என்ன செய்யணும், அந்த அதிகாரம் கொடுக்கலன்னு விளங்கி கொள்ள வேண்டும். இது திருமதியில் இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த குறைஷிகள் பேசுனது கொண்டது, இந்த சம்பவங்கள்லாம் திருமதியில் 3254வது ஹதீஸில் இது இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மாதிரியான நிலை இருக்கிறது. இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல விஷயங்களில் அவங்களா சொந்தமாக சொல்லும்போது அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், அவங்க விரும்பினதெல்லாம் மார்க்கமாக மாட்டேங்குது, அவங்க மறுத்ததெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக ஆக மாட்டேங்குது. எதில் வஹி சேர்ந்துருக்குதோ வஹி முத்திரை வராத ஒன்று மார்க்கமாக ஆகவே இல்லை. ரசூல் சம்மந்தப்பட்டாலும் சரி, வஹி முத்திரை இல்லாத ஒரு காரியம் ரசூலே சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி அதுக்கு என்ன கிடையாது, மார்க் அந்தஸ்து கிடையாது என்று சொன்னால் இதுக்கு மேலே என்ன எப்படி ஒரு மதுஹப் வரும், எப்படி ஒரு சஹாபியை பின்பற்றுங்கிற டாபிக் அந்த கான்செப்டை வராத, அதை விளங்கிக்கிறணும். அது ஏன் நம்ம மறுக்கிறது காரணத்தையும் புரிய வச்சிடணும். நாங்கள் இமாமை கேவலப்படுத்துறது, சஹாபாக்களை கேவலப்படுத்துறது மேட்ரு இல்லை. அவர் அல்லாஹ் ஆக்குறீங்க இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் ஆக்குறீங்க, அதான் மேட்ரு. அவர் சொல்வது மார்க்க ஆதாரம் என்று சொன்னால் ஒன்று அவர் அல்லாஹ்வா இருக்க வேண்டும், இல்லைன்னா அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்க வேண்டும், வஹி வந்திருக்க வேண்டும். இரண்டில் எதை சொல்கிறீங்க அதை சொல்ல நாங்கள் ரெடியாக இல்லை. எந்த ஒரு சஹாபியையும் அந்த இடத்துல கொண்டு நாங்கள் வைக்க மாட்டோம். மதிப்போம், எங்களோட மேலே வைப்போம். ரசூலுக்கு மேலே வச்சா அப்படி அது ரசூலுக்கு சமமாக அப்படி வைக்கிறது அதானே பஞ்சாயத்து. நமக்கு இப்போ நம்மளை விட மேலே வசத்துறதா பஞ்சாயத்து, நம்மளை விட மேலே தான் அவங்க, அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ்வுக்கு சமமானவர்களோ ரசூலுக்கு சமமானவர்களோ இல்லை, அவங்களுக்கு கீழே. அப்போ நமக்கு மேலே வைங்க, ரசூலுக்கு கீழே வைங்க. இதான் விவகாரம். இந்த அடிப்படையில் தான் நம்ம சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறோம். பின்பற்றுதல் என்று சொன்னாலேயே ரசூல் இடத்தில் வைக்கணும், அதனால மறுக்கிறோம். நல்ல வேலை அந்த வித்தியாசம் எப்படி புரிய வைக்கணும். சஹாபாக்களை பின்பற்றுதல் என்ற என்ன வரும் என்று கேட்டால் அவருக்கு சட்டம் வகுக்கிற அதிகாரம் இருக்குது, அல்லாஹ் போல் அவரும் என்ன வேண்டாலும் செய்வார், அல்லது அவருக்கு அல்லாட்டிருந்து செய்தி வருது, ரெண்டில் ஒன்றா தான் இருக்கணும். ஒன்று அவருக்கு அந்த அதிகாரம் இருக்க வேண்டும், இல்லைன்னா அவருக்கு அந்த அனுமதி அல்லாஹ் கொடுத்துருக்க வேண்டும். ரெண்டுமே மார்க்கத்தில் இல்லை. அப்போ அதுக்கு தான் நாங்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறோம். இது அப்பட்டமான ஒரு பயங்கரமான சிற்கில் கொண்டே விட்டுரும். இதை புரிய வைத்து விட வேண்டும். இதாச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கு பல வாதங்களை வைப்பாங்க. வாதங்கள்லாம் என்னென்னா லாஜிக்கான வாதங்கள் தான். குர்ஆன் ஹதீஸ்லேருந்து இமாம்களை பின்பற்றுறதுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு ஆதாரத்தையும் காட்ட இயலாது. ஆனால் என்ன காட்டுவாங்கன்னா சில தர்க்க ரீதியான மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு தர்க்க ரீதியாக சில வாதங்களை வைப்பாங்க. ஆனால் அவங்க வைக்கிற மதுஹபை நியாயப்படுத்துறதுக்கு வைக்கிற அனைத்து வாதங்களுமே மதுஹபை எதிராக மதுஹபுக்கு எதிரான ஆதாரங்களாக தான் இருக்கணும். கவனித்து பார்த்தீங்கன்னா மேலோட்டம் பார்த்தா என்னமோ மதுஹபை நிலைநாட்டுறாங்கிற மாதிரி தெரியும். அவன் சொன்ன வாதத்தையே வாங்கினா என்ன செய்யறது, அவனை அது எதிர்க்கக்கூடியதாக அவனுடைய கருத்தை மறுக்கக்கூடியதாகத்தான் அந்த வாதங்கள்லாம் இருக்கும். அவன் ஆயுதத்தையே பிடுங்கி அவன் அடிக்கிற மாதிரி தான் இருக்கேன். அவனுடைய ஒவ்வொரு வாதமும் இருக்கும். அவன் என்ன வாதங்கள்லாம் வைக்கிறான், மதுஹப சஹாபாக்கள் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். மதுஹபை நியாயப்படுத்தினால அதுக்கும் கீழே இறங்கி அவன் என்ன ஆதாரங்கள்லாம் வைக்கிறான்னு கேட்டால், அதாவது குர்ஆன் அது ஹதீஸ் ரெண்டுமே அரபு மொழியில் இருக்கிறது, நமக்கெல்லாம் அரபி தெரியுமா வாதம் வைக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு என்ன இல்லை, நம்ம தாய்மொழியில இருக்குது, அரபு மொழியில் இருக்குது. நமக்கெல்லாம் அரபு மொழி தெரியாது. அரபு மொழி தெரியாத நமக்கு போய் குர்ஆனை ஆராய்ச்சி பண்ண இயலுமா? ஒரு புஸ்தகத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்ன செய்யணும், அந்த மொழி நமக்கு தெரியணுமா இல்லையா? மொழி தெரிஞ்சாதான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தால் அது எந்த மொழியில் வந்ததோ அந்த மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு குர்ஆனை எடுத்து பார்த்து அது என்ன அர்த்தம் போட்டிருக்கு, அதுக்கு இன்னும் அர்த்தம் வருமா அது வருத்தமான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம இடத்துல யார்ட்டையுமே இல்லை. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் மதுஹபுகளை அந்த விளக்கங்களை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்கல்ல, அந்த விளக்கம் நம்மளை மாதிரி மூலத்திலேருந்து நமக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியாது. மூலத்திலேருந்து ஆராய்ச்சி பண்ணுற தகுதி உள்ளவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதை நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுவும் ஆராய்ச்சி தான். குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஆராய்ச்சி பண்ணி தான் மதுஹப் இமாம்கள்லாம் சொன்னாங்க.
நமக்கு ஏன் நமக்கு ஆராய்ச்சி பண்ணலாம், ஆனால் நமக்கு நம்ம மொழி என்ன இல்லை, தாய்மொழி வந்து அரபி இல்லை அப்படின்ட்டு ஒரு வாதத்தை வந்து இப்போ பெரிய பெரிய உலமாக்கள், ஜமாத் உலமா சபைகளில் மதுஹபை நியாயப்படுத்தி பேசக்கூடிய உரைகள், அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகைகளில் கட்டுரைகளில் எல்லாம் இதை ஒரு வாதமாக என்ன செய்கிறாங்க, எடுத்து வைக்கிறத பார்க்கும். இது பார்த்தோன்னே பளிச்சுண்டு ஒரு கிறுக்குத்தனமாக தெரியக்கூடிய ஒரு வாதம் தான். பல விதங்களில் இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம். அப்போ குர்ஆன் ஹதீஸ் வந்து அரபியில் இருக்குது என்கிற காரணத்திற்காக மதுஹப் தேவைன்னா அரபியருக்கு மதுஹப் தேவையில்லைன்னு நம்ம சொல்லணும்ல. அவன் என்ன சொல்லணும், அரபி அல்லாத மக்களுக்கு தான் மதுஹப் வேணுமே தவிர அரபிக்காரனுக்கு என்ன இல்லை மதுஹப் வேணான்னு அவன் சொன்னானா? அவன் எப்படி பிரிக்கணும்? மதுஹப் எல்லாம் யாருக்கு தேவை, அரபியர் அல்லாதவருக்கு தான் தேவை. ஏன்னா அரபியர் தான் அரபி மொழியில் படிச்சுக்கிடுவானே. அப்போ மதுஹப் அப்படின்ட்டு அவர்கள் பிரித்து சொன்னா தான் அந்த வாதத்தை வைக்கலாம். அவன் என்ன செய்கிறான், அரபிக்கு மதுஹப் வேணுங்கிறான், அஜமிக்கும் வேணுங்கிறான். மதுஹப் எல்லாருக்கும் வேணும்னு சொல்லக்கூடியவன் நம்மளை ஏமாத்துறக்கா, அஜமிகளை ஏமாத்துறக்கா என்ன பண்ணுறான்னா, நமக்கு அரபி தெரியுமா, தெரியா, மதுஹப் தேவைதானே அப்படிங்கிறான். அதே நேரத்தில் வந்து அரபு மக்களுக்கு மதுஹப் வேணும்னு தான் சொல்கிறான். இவன் மதுஹபுடைய நூல்களில் என்ன சொல்லி எழுதி வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே மதுஹப் தேவை அப்படின்னு சொல்லுகிறார்கள். அரபு எகிப்தில் உள்ளவன் என் சாவி மதுஹப் பின்பற்றுறான், அரபி தானே, அவன் சாவி மதுஹப்காரன் தானே. எகிப்தில் உள்ளவன் மதுஹப், சூடானில் உள்ளவன் என் மதுஹப் பின்பற்றுகிறான், சவுதியில் மட்டும்தான் மதுஹப் இல்லைங்கிறாங்க. மீதி அரபு நாடுகள்லாம் மதுஹப் பின்பற்றானா இல்லையா? அப்போ ஏன் அவனுக்கு ஏன் மதுஹப், அவன்கிட்ட ஏன் நீங்கள் மதுஹப் கூடாதுன்னு போய் அவன்கிட்ட போய் சொல்லலை நீங்கள்? அப்போ இந்த மதுஹப் வந்து அரபியில் இருக்கிறதுனால தான் நாம் வந்து மதுஹபை பின்பற்றுறோம் என்று சொல்வார்களே. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. அது ஒன்று விளங்கிருச்சு. பாயிண்ட் ஒன்றாச்சா. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இது குர்ஆன் ஹதீஸ் அரபியில் இருக்குது. சரி, இந்த அரபியில் இருக்கிறத என்ன விஷயங்கள்லாம் விளங்கான்னு ஆய்வு செஞ்சாங்கல்ல, ஆய்வு செஞ்ச நூலும் எதில் தான் இருக்குது, அதுவும் அரபிலான இருக்குது. மதுஹப் கிதாபும் இதில் தான் இருக்குது. அட குர்ஆன் ஹதீஸ் அரபியில் இருக்குங்கிறதுக்காக வேண்டி நாங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற முடியாதுன்னு சொன்னால், மதுஹப் கிதாபும் அரபிலானப்பா இருக்குது. நீ சொல்லக்கூடிய அபு ஹனீஃபா, நீ சொல்லக்கூடிய ஷாஃபி, நீ சொல்லக்கூடிய மாலிக்லாம் அரபிலான எழுதியிருக்கிறாரு, அரபிலான அவர் புஸ்தகம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அதுவும் தேவையில்லைன்னு வரணும். தமிழ்லேருந்து ஒரு இமாம் கொண்டு வா, அப்போ அதில் வழங்குது தேவையில்லைன்னு தான் வழங்குது. இப்போ நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். அது என்ன வழங்குது, இவன் வாதப்படி வச்சான்னு சொன்னால் நம்ம தமிழ் மொழியில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு நம்ம சொல்கிறோமே, அதைத்தான் ஏற்றுக்கணுன்னு தான் வரும். எதிராக போச்சா பாருங்க, அவன் சொல்கிற வாதம் அவனுக்கு எதிராக போய் விடுகிறது. அப்போ குர்ஆன் ஹதீஸ் எப்படி அரபு மொழியில் இருக்கிறதோ அதே மாதிரி தான் மதுஹப் இமாம்களுடைய நூல்களும் அரபி மொழியில் இருக்கிறது. அது ஏன் கொண்டாந்து இங்கே சொல்கிற, நாங்கள் மொழிபெயர்த்து சொல்கிறோம்ல, அதைத்தான் சொல்லு, இதையும் சொல்லு. மதுஹப் நூலை மொழிபெயர்த்து சொன்ன மாதிரி குர்ஆனை மொழிபெயர்த்து சொல்லு. மதுஹப் நூலை மொழிபெயர்த்து சொன்னால் அது மதுஹபுடைய கருத்துன்னு ஆகுதுல. குர்ஆனை மொழிபெயர்த்து சொன்னால் குர்ஆனுடைய கருத்துன்னு தானே ஆகும். ஹதீஸை மொழிபெயர்த்து சொன்னால் ஹதீஸுடைய கருத்துன்னு தானே ஆகும். அப்போ அவனே ஒத்துக்கிறான், வேற மொழியில் உள்ள ஒன்றை மொழிபெயர்த்து சொன்னால் அதனால பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதனால அந்த மதுஹபை நாங்கள் மொழிபெயர்த்து சொல்கிறோம். மதுஹப் கிதாப் அரபியில் தான் இருக்கிறது. ஃபத்வா கொடுக்குறானே, அதில் அரபியிலேருந்து காட்டி ஆதாரத்தை காட்டி தானே ஃபத்வா கொடுக்குறான். குர்ஆனை ஆதாரம் காட்ட மாட்டான். மதுஹப் கிதாப் துருல் முக்தாரு ஹிதாயாண்டு ஆதாரத்தை காட்டி ஃபத்வா கொடுக்குற, அது ஆதாரத்தையும் போட்டு கீழே தமிழாக்கம் பண்ணி என்ன செய்கிற, இது கூடும் கூடாது அப்படின்னு ஃபத்வா கொடுக்குற. அப்போ அரபியில் உள்ள ஒன்றை மொழிபெயர்த்து தமிழில் சொன்னால் அது அரபியில் உள்ள கருத்தை தான் தரும் அப்படிங்கிறத கொள்கையில் ஒத்துக்கிறானா இல்லையா? ஒத்துக்கிட்டு தானே மதுஹபில் அவன் இருக்கிறான். அப்போ என்ன செய்யணும் அவன், ஒவ்வொரு மொழிக்காரங்களும் அந்த மொழியில் ஆய்வு செஞ்சதை மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னால் மதுஹபை தூக்கி எறிங்கன்னு தான் அர்த்தமாகும். இவன் சொல்லக்கூடிய வாதத்திலிருந்து என்ன வரேன், மதுஹபு தேவை கிடையாது, அரபிக்காரன் மட்டும் இந்த அரபிகள் எழுதின மதுஹபை பின்பற்றிக்க, தமிழ்காரன் வந்து தமிழ் இமாம்கள் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கல்ல அதை பின்பற்று, மலையாள மக்கள் என்ன செய்யுங்க, மலையாள அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு உங்கள் மொழியில் சொல்லுவாங்களே அதை பின்பற்றுன்னு சொல்லணும். அப்போ பொய் சொல்கிறான். அவன் மனசாட்சிக்கு எதிராக அவனே என்ன செய்கிறான், பொய் சொல்கிறான். அரபியில் இருக்கிற ஒரு மேட்ரா, சரி உலகத்தில் உலக நடைமுறையில் இது ஒரு லாஜிக்கான வாதம் யாராவது ஏற்றுக்குருவாங்களா? ஒரு மொழி என்பது வந்து இன்னொரு மொழியில் தெரியாதவனுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தா அதே கருத்தை தான் தருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தானே. ஒரு கோர்ட்லேருந்து உனக்கு சம்மன் வருது, ஆங்கிலத்தில் வருது, கோர்ட்லேருந்து ஆஜராகுன்னு சம்மன் வருது, எனக்கு தெரியாத பாஷையில் வந்திருக்குன்னு போகாமல் இருப்பியா நீ? அதை வந்து செய்கிற என்னங்க எழுதிருக்குன்னு கேட்குற, எவனோ ஒருத்தன் உனக்கு மொழிபெயர்த்து தர்றான், உடனே கோர்ட்டுக்கு வரியா இல்லையா? அப்படி தானே வருது. ஒரு டிராஃப்ட் வருது, தமிழ் மொழியில் டிராஃப்ட் வருது, ஆங்கில மொழியில் வந்திருக்குது, அப்படி ரூபாயில் அப்படி தானே போட்டிருப்பான். 2,34,000 ரூபாண்டா போட்டிருப்பான் டிராஃப்டில், செக்கிலாம்
ஆங்கிலத்தினான நம்பரை போட்டிருப்பான், தொகையெல்லாம் போட்டிருப்பான். அப்போ என்ன இருக்கு, இது ஆங்கிலத்தில் வருது, இது நமக்கு சூட் ஆகாது அப்படின்னு ஒரு 10,000 ரூபா செக்கத்தி தெருவில் போடுவியா? அப்போ மட்டும் புரியுதா இல்லையா? வேற மொழியில் வந்தாலும் என்ன செய்கிற, விசா வருது, நல்ல வேலை வருதுன்னு அவரே கூப்பிட்டு விசா வருது. விசா எதில் வரேன், சவுதியிலேருந்து விசா, அரபிலான வரேன், இது நமக்கு புரியாதது. அடே, ஒரு மொழியிலேருந்து வந்தால் இன்னொரு மொழிக்காரன் புரிஞ்சிக்கிறது, மொழிபெயர்க்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது. அரபியில் வந்தா என்ன, ஆங்கிலத்தில் வந்தா என்ன, மொழிபெயர்த்து சொன்னால் அது சொல்லக்கூடிய கருத்தை இது சொல்லிட்டு போகுது, அவ்வளோதானே. அதில் அந்த மொழி தெரிஞ்சவன் மொழிபெயர்த்து என்ன இருக்கலாம், மொழிபெயர்ப்பு தவறா சரியாங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தால் இன்னொரு ரெட்டை செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் செய்யலாம். என்ன செஞ்சுக்கலாம், மொழிபெயர்ப்பு தப்பாக வந்தால் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் கூட வரலாம், நம்பி தான் மனுஷன் வாழ முடியும். இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டுக்க, இதுக்கு இந்த மாதிரி மொழிபெயர்த்து இருக்கிறாரு, இது கரெக்டாங்கன்ட்டு இன்னொரு ஆள்கிட்ட செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இல்லை, லட்சக்கணக்கான விட்டு கேட்க தேவையில்லை. ஒரு மொழிபெயர்ப்பு 2 பேர் பார்த்தா உங்களுக்கு என்ன வாங்குறேன், ஒருத்தர் விட்டது ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லிவிடுவார். அப்போ இது மாதிரி தானே நீங்கள் விளங்கிட்டு இருக்கிறீங்க. உலக நடைமுறையில் விசாவுக்கு இந்த வாதத்தை நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்க. செல்ஃபோனில் அளவு என்ன இருக்கு, எல்லாமே இங்கிலீஷ்லான இருக்குது. அது மட்டும் உனக்கு கரெக்டாக வழங்குதா இல்லையா? எல்லாமே எதை எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆனால் ஆங்கிலத்தில் வந்தால் நமக்கு என்னங்கிறேன், ஆங்கிலத்தில் வந்தால் அது மொழிபெயர்த்தால் புரியுதுங்கிறீங்க. அரபிலேயே விசா வந்தால் என்ன செய்கிறீங்க, புரியுதுங்கிறீங்க. அரபியில் டிபோர்ட் பண்ணி ஏர்போர்ட்டில் வச்சு குத்தி வெளியே அனுப்புகிறான், அரபியில் தான் குத்துவான், இஹ்ராஜின்னு போடுவான், வெளியேற்றப்பட்டார்னு சொல்லி. அரபியில் போட்டிருக்க, நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன, ஒரு மொழியில் உள்ளதுக்கு என்ன அர்த்தம்னு விளங்கிட்டோன்னா முடிஞ்சு வச்சுக்கதை. இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அனைத்து மொழியிலையுமா வகியை தர முடியும்? ஏதோ ஒரு மொழி, அல்லாஹ் தமிழில் வகியை கொடுத்தான்னா தமிழில் உள்ளது அரபியில் மொழிபெயர்த்து கொடுப்போம். அல்ல அரபியில் வகியை கொடுத்துருக்குறான் இந்த உம்மத்துக்கு, அதை என்ன செய்கிறோம், எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கிறோம். மொழிபெயர்ப்பில் வித்தியாசம் வந்துச்சுன்னா 1-2 பேர்ட்ட செக் பண்ணி எது கரெக்டானதாக இருக்குது பார்த்து என்ன செய்யலாம், அதை உறுதி செஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கிறது. அதனால் அரபு மொழியில் இருக்கிறதுங்கிறது தான் இவங்களுக்கு பெரிய காரணம். மக்கள்லாம் எப்படி ஏமாத்துறாங்க, ஏங்க உங்களுக்கு அரபி தெரியுமாங்க, இவனுக்கு உங்கள்கிட்ட அவனை போய் கேட்டால் கூட என்ன செய்வான், நீ 7 வருஷம் படிச்சியா, உனக்கு அரபி, நம்மள்ட்ட கேட்கலாம் அரபி தெரியுமான்னு கேட்கலாம். அரபி தெரிகிறதுக்கு என்ன மேட்ரு இதில் இருக்குது? அப்போ அரபி எனக்கு 7 வருஷம் நான் படிக்காதனால எனக்கு மதுகபை நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லிடணும். ஏன், மதுகபும் அரபிலான இருக்குது, நம்மள்ட்ட கேட்டான்னு செய்யணும், அரபி தெரியாது. குர்ஆன் ஹதீஸ் அரபியில் இருக்கிற மாதிரி மதுகபும் அரபியில் இருக்கிறது, அதனால அந்த மதுகபை பின்பற்ற மாட்டேங்கிறேன் அப்படின்னு அதையே திருப்பி என்ன செய்யணும், இப்படி தான் கேட்பாங்க. ஒரு ஆள் மேடையில் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில், இந்த சுன்னத் ஜமாத்துக்காரங்கள்ட்ட, உனக்கு அரபி தெரியுமா, இதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமாங்கிறான். இதா டாபிக் இது, நீ அர்த்தத்தை சொல்லு, சரியான்னு பார்க்க தெரியும். அர்த்தத்தை நீ சொன்னீங்கன்னா அது கருத்து சரியா, அது மார்க்கத்துக்கு உகந்ததான்னு பார்க்க முடியுமே தவிர, ஒரு அரபியில் உள்ள 7 வருஷம் படிச்சுட்டு வந்தவனுக்கு அனைத்துக்கு அர்த்தம் தெரியுமா? பெரிய பெரிய இமாம்களாக இருந்தவங்களுக்கு தப்பான அர்த்தம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யற, நீ யாரை நீ பின்பற்றணுங்கிறிய அந்த ஆளுக்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அரபியில் நிறைய கோட்டை விட்டு போய் தானே இருக்கிறாங்க மனிதர் என்ற முறையில். இதெல்லாம் இது மாதிரிலாம் ஒரு வாதங்கள் வைக்கிறத பார்க்குறோம். அதனால் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்க அதை நியாயப்படுத்துவதற்கு வைக்கிற வாதம் என்னது, குர்ஆன் அரபியில் இருக்கிறது, இதுதான் வாதமாக வைப்பாங்க. இதுக்கு நீங்களே என்ன செய்யலாம், நிறைய லாஜிக்காகவும் நடைமுறை ரீதியாகவும் நிறைய பதில்களை சொல்லிவிடலாம். அதுபோக இந்த மதகுக்காரங்க வைக்கக்கூடிய நிறைய இந்த வரட்டு வாதங்கள்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு வாதமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்தடுத்த நாளில் பார்ப்போம்.